ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் கின் மிங்கியூவா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த தேர்ட் பிரதரோட சண்டை போட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினுமே இப்ப ஐஸ் மேஜிக்க நல்லாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருவா. இவங்க 2 பேரோட சண்டை இங்க போயிட்டு இருக்கு. அப்படியே இந்த சண்டைய மறைஞ்சுட்டு 2 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மூயின் வந்து கின்னியும் கூட்டு வந்திருக்கான் டோங்கிங் சிட்டிலருந்து. இவங்க எப்போ வந்தானே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த தேர்ட் பிரதர நம்ம ஹீரோயின் பொளந்து கட்டிட்டு இருப்பா. இத மறைஞ்சுகிட்டு இருக்க 2 பேருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷாங்கிங் சிட்டி ஷாங்டாங் செட்டுக்கு கீழ வருது. இப்ப இத டோங்கிங் சிட்டியோட சேர்த்துக்க நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்ல 3 டெம்பிளும் இதுல தலையிடுறாங்க. ஏன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட்டான மெர்ச்சன்ட் பிளேஸ். இந்த இடத்துல நிறைய பொருள விக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோட தாத்தாவும் அந்த செகண்ட் பிரதரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு டோங்ஷன் ரிலிம்ல இருக்கிறவன் இருப்பான் இப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அங்க இந்த ஃபர்ஸ்ட் பிரதருமே வந்துருவான். உங்க கூட்டணியில எவ்வளவு பலமான ஆளுங்கலாம் இருக்காங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. கெழட்டு பயல இப்படின்னு மாஸ்டர் கான பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எங்களோட இந்த ஷாங்கிங் சிட்டி இங்க கைப்பற்ற வந்துட்டீங்க. அப்புறம் என்னடா பேச்சுவார்த்தை? வாடா சண்டைய ஆரம்பிக்கும். இப்படின்னு மாஸ்டர் கானும் சொல்ல ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பிரதருமே, டேய் கெழட்டு பயல இன்னையோட உன் கதைக்கே முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இங்க இந்த தேர்ட் பிரதருமே செம்மையா அடி வாங்கியிருப்பான் நம்ம ஹீரோயின்ட்ட. நம்ம ஹீரோயின் முன்ன மாரி இருக்க மாட்டா. அவளோட ஐஸ் பவர், அவளோட ஐஸ் பாடியும் நல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோனே, அவ அந்த ஐஸ்லயே ஒரு பெரிய டொர்னடோ உருவாக்கி அந்த தேர்ட் பிரதர போட்டு பொல பொலன்னு பொளந்துகிட்டு இருப்பா. இவ நமக்கு சக்திக்கு ஏத்தவளே இல்ல. நம்ம சக்தியோட இவளுக்கு ரொம்ப அதிக சக்தி இருக்கு. இப்படின்னு அவனும் நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கன்னாபின்னான்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவா. அந்த தேர்ட் பிரதர் மூஞ்ச பார்க்கணும். அப்படியே ரணகலமா இருக்கும். எங்க அப்பா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டப்பா சாமி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, இவள இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நம்மளோட ஸ்பெஷல் டெக்னிக் காட்ட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு, அவனோட ஸ்லாஷர் அட்டாக்க யூஸ் பண்ண, "என்னடா தம்பி இவ்ளோ சாதாரண அட்டாக்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்பெஷல் அட்டாக்னா என்ன மாரி இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஐஸ் லோட்டஸ்ன்னு ஒரு அட்டாக்க பண்ணுவா. அதுலயும் அவன் மர்கயாசல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபுல் பாடி காட்ட ஆரம்பிப்பா. இந்த மொத்த இடத்தையுமே சீல் பண்றதுக்காக ஒரு பெரிய மேஜ கேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பா. அவளோட அட்டாக் போய் டைரக்ட்டா தேர்ட் பிரதர ஒரே வச்சுக்கிட்டு இருக்கும். "என்னடா இது? என்னால இந்த பனிக்கட்டிலருந்து வெளில வர முடியல." அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த தேர்ட் பிரதருமே ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருவான். நம்ம ஹீரோட தாத்தாவோட செகண்ட் பிரதர் சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த செகண்ட் பிரதரோட நம்ம ஹீரோட தாத்தா நல்லாவே சண்டை போட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோட தாத்தா பேரு லீ ஜெலின். நம்ம ஹீரோட தாத்தான்னு இத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இவங்க 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கும். என்னடா இவ்ளோ வீக்கா இருக்கிறவங்கலாம் என்ட்ட சண்டைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரே அடியில செகண்ட் பிரதர நம்ம ஹீரோட தாத்தா நாக் அவுட் பண்ணிருவாரு. அந்த நேரத்துல நம்ம மாஸ்டர் கானும் இந்த ஃபர்ஸ்ட் பிரதரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குள்ளயும் தனித்தனியா சண்டை போயிட்டு இருக்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட் பிரதருக்குமே லைட்டா அடிபட்டுரும். மாஸ்டர் கான் கொஞ்சம் அவரோட பவர்ஃபுல்லா இருப்பாரு. அந்த நேரத்துல செகண்ட் பிரதர் வந்து நம்மளோட தேர்ட் பிரதருக்கு பயங்கரமா அடிபட்டுருக்கு. அவன் சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன சொல்ற நம்மளோட தேர்ட் பிரதர காப்பாத்தி நம்ம இங்கிருந்து தப்பிக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்லுவாரு. மாஸ்டர் கானுமோ, நான் இங்க இருக்கும்போது நீ எங்கடா தப்பிக்கிற ராசா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு. அவரோட அட்டாக்கையும் குடுத்துக்கிட்டு இருக்க அந்த தேர்ட் பிரதருமே, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம தான் வீக்கா இருக்கோம் அப்படின்னு அவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. மாஸ்டர் கானுமே அந்த ஃபர்ஸ்ட் பிரதர நல்லாவே அட்டாக் பண்ணிருவாரு. இப்ப அந்த செகண்ட் பிரதர் சொல்லுவான், நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போற நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இந்த தேர்ட் பிரதரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நம்ம ஹீரோயின் அவளோட ஐஸ் பவர வச்சு அந்த தேர்ட் பிரதர ஃபுல்லா லாக் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினுமே அவளோட பவர் இன்னும் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் அவளோட பவர ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த தேர்ட் பிரதர அப்படியே வெடிச்சு தளர வைக்கிறா. அதோட அந்த தேர்ட் பிரதரோட சோலியும் முடிஞ்சிருது. இந்த தேர்ட் பிரதருமே சல்லி சல்லியா நொறுங்கி அப்படியே பனியா கரைஞ்சிடுறான். இந்த ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்லுவான், "நீ இங்கிருந்து தப்பிக்கிற வழிய பாரு. நம்ம ஆளுங்களையும் இங்கிருந்து கூட்டிட்டு கிளம்புற வழிய பாருடா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின், "நான் இருக்கும்போது இது நடக்கவே நடக்காது" சொல்லிட்டு அவளோட ஐஸ் மேஜிக்க இன்னும் பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையுமே உறைய வச்சு சாகடிக்கலாம்னு நினைக்கிறா. அவ நினைச்சபடியே அவளோட ஐஸ் பவர யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லா சோல்ஜரையும் ஃப்ரீஸ் பண்ணி சாகடிச்சுக்கிட்டு இருக்க. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பிரதருமே எல்லாரையும் தப்பிக்க சொல்லிடுவான். "இது நான் இருக்கும்போது நடக்காதுடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த சுத்தி ஒரு பெரிய ஐஸ் பேரியர உருவாக்குறா. அந்த ஐஸ் பேரியரும் உருவாகிட இந்த ஃபர்ஸ்ட் பிரதருமே அவனோட சக்திய யூஸ் பண்ணி அங்கேருந்து உடைச்சு தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். பின்னாடியே நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போக பார்க்க நம்ம ஹீரோ வந்து தடுத்துருவான். இந்த ஃபர்ஸ்ட் பிரதரும் செகண்ட் பிரதரும் தப்பிச்சு ஒரு வழியா வந்துருவாங்க வெளியில. இப்படியே நம்ம உயிர காப்பாத்துறோம். அந்த யூன் கிட்டனே ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க 2 பேரும் வந்து இறங்குறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து, "செட் லீடர் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க இது கிழிச்சத தான் நான் பார்த்தேனடா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மன்னிச்சிடுங்க. அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாங்க. எங்களால சமாளிக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்புறம் அந்த லீடர் சொல்ல ஆரம்பிப்பான், "நம்மளோட ஷாங்டாங் செட் மட்டும் இதுக்கு ஆசைப்படல. இந்த 3 டெம்பிள்ல சேர்ந்தவங்களும் ஆசைப்படுறாங்க. நீங்க தான் பதில் சொல்லணும்" இப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே சீன கட் பண்றாங்க. நம்ம ஹீரோட்ட வந்துர்றாங்க. நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பான், "மாஸ்டர் கென், தாத்தா நீங்க 2 பேரையுமே டோங்ஷன் ரிலியமோட 10வது ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க சீக்கிரமா நிர்வாண ரிலியம்க்குள்ள போணும்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோட தாத்தாவும் சொல்லுவாரு, "அதுக்கு ஹெவன்லி ட்ரெஷர், எர்த்லி ட்ரெஷர் வேணும். அதுக்கு நான் எங்க போறதுன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பான், "அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சீக்கிரமா நிர்வாண ரிலியம்க்குள்ள போணும்" இப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல, நம்ம ஹீரோ கீழ ஒரு எர்த் ட்ரெஷர் இருக்கும். அப்படியே மாஸ்டர் கான்மே சொல்ல ஆரம்பிப்பாரு, "நம்ம கஜானா ஃபுல்லா காலி மூயும். இப்போதைக்கு 10,000 ஸ்பிரிட் கேட் தொறக்குது. அதுக்குள்ள போய் நீ ஏதாச்சும் ட்ரெஷர் எடுத்துட்டு வந்தா தான் முடியும்னு" சொல்றாரு. நம்ம ஹீரோவுமே, "நானும் அத முயற்சி பண்றேன்னு" சொல்றான். இப்போதைக்கு இந்த ஷங்கிங் சிட்டில யாரும் பிரச்சனை பண்ண துணிய மாட்டாங்க.
இருக்காங்க. நீங்க 2 பேருமே நிர்வாண ரிலீம்க்குள்ள போறதுக்கான வேலைய பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்காக இப்போதைக்கு நான் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்னா, 10,000 ஸ்பீட் கேவ்க்குள்ள போய் அங்க இருக்கிற ஏதாச்சும் ட்ரெஷர் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோட தாத்தாவுமே சொல்றாரு, "இந்த 3 டெம்பிள சேர்ந்தவங்க கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க." அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்ல, "அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போறான். அந்த இடத்துலயும் இந்த 3 டெம்பிள சேர்ந்தவங்க நமக்கு ரொம்ப தொல்லை குடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு மீட்டிங்ல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் கதவு தொறந்துட்டு உள்ள வரான். அங்க லீஜன் நின்னு இருக்கான். "மாஸ்டர் முயூன் நீங்க எப்படிங்க?" அப்படின்னு அவனும் அதிர்ச்சியில இருக்க, நம்ம ஹீரோவுமே சொல்றான், "நானும் உன்ன பார்த்ததுல ரொம்ப அதிர்ச்சியா தான்டா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் பக்கத்துல ஒரு சீட்ல போய் உட்கார்றான். அப்ப லீஜன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "நான் இங்க வளர்ந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த சூங்கிங் கண்டத்துல ஒரு ஹெவன்லி ஃப்ளேம் தோன்றியிருக்கு. அது ரொம்பவே ரேரு. அது இப்ப தோன்றியிருக்க இடம் என்னன்னா, இந்த டெவில் அபியூஸ் அதாவது 10,000 ஸ்பிரிட் கேவ்க்கு பக்கமா இருக்கிற இடம். அங்க எப்போதுமே லைட்னிங் வந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த பர்பிள் லோட்டஸ் டீமன் ஃபயர்ங்கிற ஒரு ஹெவன்லி ஃப்ளேம் வந்திருக்குன்னு சொல்றான். அந்த இடத்துல இருக்கிற பேய்ங்க கூட ஒரு வித்தியாசமான ஒலி எழுப்புதுன்னு நான் கேள்விப்பட்டேன்." அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். இந்த மாரி இடத்த நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே! அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த லீஜெனின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் நமக்கு மட்டும் வரல. இன்னொரு சில பெரிய ஃபேமிலியும் இதுல கலந்துக்க போறாங்க. இதுல டெக்கின் கவுண்ட், மேஷன் ஃபேமிலி, லைலான் பவுலியன் இவங்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலிய சேர்ந்தவங்க. இவங்க கலந்துக்கிறதுனால நமக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகும்னு சொல்ல, நம்ம ஹீரோவுமே சொல்றான். "நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுதுன்னு" நம்ம ஹீரோ சொல்ல, இருந்தாலும் அந்த ஹெவன்லி ஃப்ளேம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அத யாரும் அவ்வளோ சீக்கிரத்துல அடக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். லீஜெனி சொல்றான், "அந்த மாரி பவர்ஃபுல்லான ஃபேமிலிய கொஞ்சம் பகச்சுக்காம இருக்குன்னு" சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாருமே. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஒரு சில பழைய ஞாபகம் தான் வருது. இந்த பேய்களின் ஒலின்னு சொன்னோனே நம்ம ஹீரோக்கு ஒரு சில மெமரீஸ் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் வேற ஒரு இடத்துல இருக்க மாரி அவனுக்கு தோணுது. நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல நெறையவே ஸ்பிரிட்ஸ் வர ஆரம்பிக்குது. இது எந்த மாதிரியான இடம்? நான் இதுவரைக்கும் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே! இப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அங்க நெறைய கோஸ்ட் போக ஆரம்பிக்குது. அந்த கோஸ்ட் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே இத பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஒரு கோஸ்ட் உடம்பு ஃபுல்லா கோல்டன் கலர்ல ஸ்பார்க் வர அந்த கோல்டன் கலர்ல லைட் எரியுற அந்த கோஸ்ட்டும் சொல்ல ஆரம்பிக்குது. "உன்ன மாரி அசிங்கமான இந்த மனுஷ பிறவிங்கலாம் இந்த இடத்துக்கு வரத்துக்கு தகுதியே இல்ல." அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அப்படியே கண்ண முழிச்சுறான். இது என்ன இவ்ளோ மோசமான கனவா இருக்கு? அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கின்னுமே வரா. "என்ன மூவியோன்னு ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா?" அப்படின்னு நம்ம ஹீரோயினும் கேட்க, "இல்ல." அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் நம்ம ஹீரோட கண்லருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா, "நீ இப்ப ரொம்ப நாளா தூங்குறதே இல்ல. நீ நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ட்ட சொல்லு. நான் உன்ன பார்த்துக்கிறேன்." இப்படின்னு இவங்க 2 பேரும் சென்டிமென்ட்டா இங்க பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்றான். "அப்படின்னா நாளைக்கு நம்மளோட லீடர்ஸ பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போறா. அப்படியே நம்ம மறுநாள் மீட்டிங்க்கு நம்ம ஹீரோ வந்துர்றான். நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட்டும் வந்துர்றா. நம்ம ஹீரோ 3 ஃபேமிலியோட கூட்டணி அமைச்சு தான் இந்த யூன் கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சிருப்பான். அவங்களும் வந்துர்றாங்க. அந்த 3 பேருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "இந்த பர்பிள் லோட்டஸ் டீமன் ஃப்ளேம் வந்து ரொம்பவே ஆபத்தானது. அந்த டெவில் அபியூஸ்ல போய் அத எடுக்கிறது இன்னும் ஆபத்தானது. அது மட்டும் இல்ல, நெறைய பெரிய சிட்டம் இத எடுக்கிறதுக்கு வரும். வாங் இது உனக்கு ரொம்பவே ஆபத்தா இருக்கும். அப்பா சொல்றத கேளுன்னு" சொல்ல, அந்த வாங் பொண்ணுமே, "என்னால்லாம் முடியாது. நான் மாஸ்டர் மூகிலோட அப்பான்னு" சொல்ல, வாங்கோட அப்பாவுமே சொல்லுவாரு, "நான் இவர அனுப்புறது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. இவ அம்மா தான் ரொம்ப பிரச்சனை புடிச்சவ." அப்படின்னு வாங்கோட அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவுமே, "சரி என்னால அழைச்சுட்டு போ முடியும். நான் உங்க பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக்கிறேன்." இப்படின்னு நம்ம ஹீரோவும் வாக்குறுதிலாம் குடுத்துக்கிட்டு இருப்பான் அவருகிட்ட. "சரி மூயன், நான் உன்ன நம்பி தான் அனுப்புறேன். என் பொண்ணுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது." அப்படின்னு வாங்கோட அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க பொண்ணுக்கு சுத்தமா கவல இல்ல. "நான் நிச்சயமா போவேன்." அப்படின்னு பழிப்பு காட்டிக்கிட்டு இருக்க, இவள வச்சுட்டு என்ன செய்யறது? அப்படின்னு அவங்க 3 பேரையுமே தலையில அடிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த பக்கத்துல இருக்க 2 பேருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "நம்மளோட டோங்ஷின் 10வது ஸ்டேஜ்ல இருக்கிற 2 பேரும் ஒரு நிர்வாண ரிலீம சேர்ந்தவங்களும் உங்களுக்கு துணைக்கு வருவாங்க. நீங்க அந்த டெவில் அபியூஸ்ல போய் எவ்வளோ ட்ரெஷர் கிடைச்சாலும் சரி, அத சரிசமமா எங்களுக்கும் பிரிச்சு குடுக்கணும்." அப்படின்னு சொல்லுவாரு. வாங்கோட அப்பாவும் சொல்லுவாரு, "சரி எனக்கு சம்மதம்னு" சொல்லிக்கிட்டு இருக்க, "அது மட்டும் இல்ல, அங்க நெறையவே ஆபத்து இருக்கு முயூன். நீ உன்னோட உயிர முதல்ல காப்பாத்திக்க. அதுக்கப்புறம் தான் ட்ரெஷர்லாம்." இப்படின்னு அவரும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவுமே, "எனக்கு நல்லா புரியும்ன்னு" சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். இதோட இந்த எபிசோடு முடியுது.